Hi friends, இந்த வீடியோல chhottabeam stationery set வந்து வீட்லயே எப்படி பண்றது அப்படினா பார்க்க போறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா Hello Kitty அப்புறம் Dora stationery setலாம் செஞ்சு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க பார்க்கல அப்படினா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர்ல chhottabeam வந்து வரைஞ்சிருக்கேன். நீங்க கூகுள்ல வந்து chhottabeam drawings னு போடிங்கனாலே நிறைய இமேजेस வரும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அத வந்து வரைஞ்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதுல Black கலர் sketch யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கறேன். அப்புறம் உள்ள வந்து கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிட்டு இத வந்து அதே ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இத வந்து நம்ம ஒரு அட்டையில ஒட்டணும். சோ அதுக்கு வந்து நான் இன்விடேஷன் கார்ட்லயே ஆரஞ்சு கலரா இருக்குறதா எடுத்துர்க்கேன். சோ பின்னாடி வந்து ஆரஞ்சு கலர் தெரியுற மாதிரி முன்னாடி ஒயிட் கலர்ல இருக்கு. இதுல வந்து நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு உங்ககிட்ட இல்ல அப்படினா நீங்க ஆரஞ்சு கலர்ல அந்த அட்டையை வந்து கலர் பண்ணிக்கலாம். பெயிண்ட் யூஸ் பண்ணியோ அல்லது sketch யூஸ் பண்ணியோ அல்லது சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ அதுக்காக இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். இதுல வந்து எக்ஸ்ட்ரா அந்த Black கலருக்கு அடுத்து கொஞ்சம் ஒயிட் கலர் ஸ்பேஸ் விட்டுருக்கேன்ல, அதுல வந்து ஆரஞ்சு கலர் sketch யூஸ் பண்ணி கலர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பென்சில் எடுத்துர்க்கேன். இந்த பென்சில்ல வந்து அதோட ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் கட் பண்ணிட்டு இதுல வந்து எவ்வளவு டைட்டா உங்களால ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டா ரோல் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி இத வந்து ஒட்டிருங்க. அடுத்து இந்த ஒயிட் பேப்பர்ல வந்து நம்ம ஆரஞ்சு கலர் sketch யூஸ் பண்ணி அதுல வந்து chhottabeam னு எழுதிக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து அந்த ஒயிட் பேப்பரை வந்து நல்ல கலர்ஃபுல்லா ஆரஞ்சு கலர்ல மாத்துற மாதிரி நீங்க வந்து அத வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்விடேஷன் கார்ட்ல இருந்து சின்னதா ஒரு பீஸ் கட் பண்ணிருக்கேன். அந்த ஆரஞ்சு கலர் இன்விடேஷன் கார்ட்ல அத வந்து பென்சிலோட ஒரு எண்ட்ல வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி அந்த எண்ட்ல வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒரு 2 ரவுண்ட் சுத்துற மாதிரி சுத்திக்கோங்க. அப்பதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து அதை எடுத்து நம்ம அந்த chhottabeam ரெடி பண்ணிருக்கோம்ல அதோட பின்னாடி வந்து இத ஒட்டிரலாம். இந்த மாதிரி சின்னதா அட்டை இல்ல அப்படினா நீங்க ஒயிட் பேப்பர்ல கூட நல்லா ஸ்ட்ராங்கா சுத்திட்டு sketch யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க பின்னாடி ஒட்டியாச்சு. இத நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா பென்சிலோட ஒரு எண்ட்ல வந்து நம்ம இத மாட்டிரலாம். இப்போ பாருங்க சூப்பரா chhottabeam பென்சில் வந்து அழகா ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எரேசர் எடுத்துர்க்கேன். நீங்க என்ன சைஸ்ல வச்சிருக்கீங்களோ அந்த எரேசரை வந்து எடுத்துக்கோங்க. அத சுத்திலும் வந்து நம்ம அட்டை வச்சு கவர் பண்ண போறோம். சோ நம்ம வந்து அந்த ரப்பர் மேல இருக்கிற அட்டையை வந்து எடுத்துட்டு கூட ரெடி பண்ணிக்கலாம் அல்லது அதே அட்டை மேல நம்ம அப்படியே கூட கவர் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். சோ நான் வந்து அந்த அட்டை மேல தான் அப்படியே ரெடி பண்ண போறேன். ஆரஞ்சு கலர்ல இருக்க அந்த இன்விடேஷன் கார்ட்ல இருந்து அந்த எரேசருக்கு ஏத்த மாதிரி நான் வந்து அட்டை வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். சோ அதுல மடக்கி பார்த்து ஓரளவுக்கு ஃபுல்லும் கவர் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. இத வந்து ஒரு சைடு மடக்கி விட்டு அந்த எண்ட்ல ஃபெவிகால் அப்ளை பண்ணி இத வந்து ஒட்டிருங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு இத வந்து ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. இது காஞ்சதுக்கு அப்புறமா ஒயிட் பேப்பர்ல வந்து அந்த chhottabeamோட ஃபேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நான் பென்சில்ட்ட வந்து வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு இத எப்பவும் போல Black கலர்ல அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறம் அந்த ஃபேஸ் கலர்லாம் கொடுத்து இத வந்து கலர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க அழகா ரெடி பண்ணியாச்சு. இத வந்து அந்த அட்டை மேல நம்ம ஒட்ட போறோம். சோ வந்து கீழ அந்த கொஞ்சமா ஒயிட் ஸ்பேஸ் விட்டுட்டு மேல ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துறலாம். கீழ வந்து ஆரஞ்சு கலர் sketch யூஸ் பண்ணி நான் வந்து chhottabeam னு எழுதிக்கிறேன். அல்லது எழுதாம கூட நீங்க அந்த ஃபேஸை மட்டும் அப்படியே கட் பண்ணி கூட அதுல வந்து ஒட்டிக்கலாம். இதுல வந்து நான் எழுதிட்டு அந்த ஃபேஸை மட்டும் மேல அந்த ஷேப்ல கட் பண்ணிட்டு கீழ அந்த லெட்டருக்கு சைடுல மட்டும் கார்னரை கட் பண்ணிட்டு இத வந்து நான் அப்படியே இதுல வந்து ஒட்ட போறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு இமேஜை வேணாலும் சின்னதா அந்த எரேசருக்கு ஏத்த மாதிரி வரைஞ்சி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு இதுல ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த அட்டையில வந்து நம்ம ஒட்டிரலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டு இது மேல வந்து டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே ஒட்டிருங்க. பெரிய சைஸ்ல இருக்குது ஒட்டிங்கன்னா நம்ம ஒரே ஷீட்ல அப்படியே ஒட்டிரலாம். இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு டேமேஜ் ஆகாம தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாம அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம chhottabeam எரேசர் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்விடேஷன் கார்ட்லயே சின்னதா 2 ரவுண்ட் வந்து வளையல் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். ஒரே மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இது ரெண்டையுமே தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதுல வந்து சென்டர் வரைக்கும் சின்னதா அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு அந்த கட் பண்ணி விட்ட இடத்தை சேர்த்து வச்சு நான் ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். நீங்க இல்ல ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணி இத வந்து ஒட்டிக்கலாம். சோ இந்த மாதிரி 2 பீஸ்லயுமே கட் பண்ணி இத வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 2 பீஸும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு பீஸ்ல வந்து அந்த நம்ம மடக்கி ஒட்டி ஒரு கோன் ஷேப்பா மேல தூக்குனாப்ல வந்திருக்குல அந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அதுல வந்து நம்ம ஷார்ப்னர்ல பென்சில் விடுறதுக்கு இருக்கும்ல அந்த அளவுக்கு நமக்கு இருக்கிற அளவுக்கு அதுல வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா ஷார்ப்னர் எடுத்து அந்த 2 அட்டையுமே ஷார்ப்னரோட 2 சைடுலயும் வச்சு நம்ம ஓட்ட போட்டது வந்து ஷார்ப்னர்ல பென்சில் விடுற சைடு இருக்கும்ல அதோட சேர்த்து வச்சு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம்.
இப்போ பாருங்கள் ஒட்டியாச்சு. இதில் வந்து நீங்கள் மேலே இன்னும் டிசைன் பண்ணணும் அப்படின்னா கூட இதில் வந்து சோட்டா பீமோட இமேஜ் வரைஞ்சி டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு அந்த சோட்டா பீமோட லட்டு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கேன். இது மேலே வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி சோட்டா பீம்னு எழுதியிருக்கேன். இல்லை நம்ம அப்படியே ப்ளைனாக கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக சோட்டா பீமோட லட்டு மாதிரி நம்ம வந்து ஷார்ப்னர் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கார்டில் எழுதுனது தான் எடுத்திருக்கேன். ஒரு சைடு மட்டும் ப்ளைனாக இருக்கிறத கட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் வந்து சென்டரில் அந்த ஆரஞ்சு கலரில் அட்டை இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி ஒட்ட போகிறேன். 2 பக்கமும் நம்ம வந்து ஸ்கேல் இருக்கிற மாதிரி இதில் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி சென்டரில் மட்டும் ஆரஞ்சு கலர் அட்டை இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஆரஞ்சு கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அடுத்து வந்து இதில் சோட்டா பீம் மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு சோட்டா பீமோட ஃபேஸ் மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஒரே மாதிரி 3 இது வரைஞ்சி கலர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து அந்த ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ஒட்டுறதை விட அந்த ஃபேஸோட ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ அதனால் 3யுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த ஆரஞ்சு கலர் அட்டையில் வந்து இதை ஒட்டிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் மெஷர்மெண்ட்ஸ்லாம் எழுதணும். உங்கள்கிட்ட ஸ்கேல் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஹெலோ கிட்டி செட்டில் ரெடி பண்ண ஸ்கேலு. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ்லாம் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அந்த சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 2 பக்கமுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி மார்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே ஸ்கெட்சிட்டே எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம 2 சைடுமே எழுதியாச்சு. அடுத்து அந்த ஃபேஸுக்கு நடுவில் கேப் இருக்குல்ல, ஸோ அதனால் அதில் வந்து சின்னதாக ஹார்ட் மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இல்லை நம்ம சோட்டா பீம்னு எழுத கூட செஞ்சுக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். ஸோ இந்த மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் அட்டையிலே இதே ஷேப்புக்கு ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம பின்னாடி சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 அட்டையாக ஒட்டும்போது ஸ்கேல் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பின்னாடி இன்னொரு அட்டை ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்து இது காஞ்சதுக்கப்புறமா ஃபுல்லுமே நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அப்போ தான் ஸ்கேல் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். செல்லோ டேப் ஒட்டும்போது எந்த ஒரு சுருக்கமும் வளைவும் இல்லாமல் நல்லா ஒன்று போல் ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு கோடு போட்டு பார்க்கலாம் பாருங்கள். ஒயிட் பேப்பரில் நம்ம அட்டையில் ரெடி பண்ணதுனே தெரியாத அளவுக்கு அழகாக ஒன்று போல் வருது பார்த்தீங்களா? ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஸ்கேல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஒயிட் பேப்பரில் வந்து ஒரு சோட்டா பீம் பேகை வந்து தோலில் போட்டு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இது ஃபுல்லுமே கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து அந்த ஆரஞ்சு கலர் இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி மடக்கி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து குட்டியாக ஒரு நோட் புக் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் அந்த சோட்டா பீமை கலர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு அதோட ஷேப்புக்கே அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து முன்னாடி ஒட்டிடுங்க. இதையுமே ஒட்டிட்டு இது மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த கலர்லாம் போகாமல் டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அடுத்து வந்து உள்ளே வைக்கிறதுக்கு ஒயிட் பேப்பர் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி பாதியாக மடக்கிக்கோங்க. உள்ளுக்கு எவ்வளோ பேப்பர் வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒன்று போல் மடக்கிட்டு நடுவில் மட்டும் ஃபெவிகால் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அந்த அட்டைக்குள்ளே சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஸோ அவ்வளோதான், குட்டியாக நோட் புக் வந்து ஈஸியாக சோட்டா பீம் நோட் புக்காக ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து இன்விடேஷன் கார்ட்லேயே இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொரு பீஸ் வந்து அதே அளவுக்கு பாதியாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு சைடு ஜாயின் பண்ணி ஒட்டிடுங்க. ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒரு அட்டையில் வந்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்விடேஷன் கார்ட்லேயே இந்த மாதிரி ஒட்டி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் சோட்டா பீம் வந்து வரைஞ்சிருக்கேன். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சோட்டா பீமோட இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சோட்டா பீம் வரைஞ்சிட்டு இதை வந்து ஃப்ரண்ட்டில் வர்ற இடத்துல நம்ம வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு நமக்கு வந்து பார்டர் எல்லாமே ஆரஞ்சு கலரில் செட்டுக்கு மேட்சாக வரணும்ல. ஸோ அந்த இன்விடேஷன் கார்ட்லேருந்து அந்த பார்டருக்கு வர்றதுக்கு நான் அந்த பீஸாக கட் பண்ணி அந்த சோட்டா பீமை சுற்றிலும் ஒட்டிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியே இதை வந்து கலர் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து செட்டு ஒரே கலரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே இன்விடேஷன் கார்டை யூஸ் பண்ணியே நான் வந்து ஃபுல்லுமே டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ ஃபுல்லுமே நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் சூப்பராக ஒட்டியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு 2 அட்டை வந்து ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி மடக்கிட்டு 2 சைடும் இதை ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இதில் வந்து நான் 3 மடிப்பு தான் மடிக்கிறேன். உங்களுக்கு பவுச் இன்னும் கொஞ்சம் பெருசாக நிறைய வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அகலம் அதிகமாக விட்டு இந்த அட்டையை கட் பண்ணி எக்ஸ்ட்ரா 2 மடிப்பு மடித்து இதை வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. அடுத்து இந்த அட்டை மேலே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே சேர்த்து வச்சு முன்னாடி இருக்க அட்டையோடு சேர்த்து ஒட்டிடுங்க. ஸோ அவ்வளோதான்,
இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஒரு பவுச் ரெடி பண்ணிடலாம். மேலே இருக்கிறத வச்சு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஜிப்போ, பட்டனோ, வெல்க்ரோ எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி ஈஸியாக ஒரு பென்சில் பவுச் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து இருக்கிற நேம்ஸ் எல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னா ஒயிட் பேப்பரோ கலர் பேப்பரோ யூஸ் பண்ணி இது ஃபுல்லுமே கவர் பண்ணி நம்ம ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சோட்டா பீம் செட்டுக்காக ரெடி பண்ண எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பென்சில், அடுத்து எரேசர், அடுத்து ஸ்கேலு, ஷார்ப்னர், அப்புறம் மினி நோட்புக், அப்புறம் பென்சில் பவுச். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் சோட்டா பீம் செட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பென்சில் பவுச்சில் பார்த்திங்கன்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா லாக் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அட்டையில் ரெடி பண்ணி இதை வந்து அது மேலே சேர்த்து வச்சு மாட்டும்போது நமக்கு கரெக்டாக பவுச் வந்து இன்னுமே க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்டையில் கட் பண்ணி செட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து தேவைன்னா நம்ம பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட இந்த பவுச்சை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த சோட்டா பீம் ஸ்டேஷ்னரி செட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஹலோ கிட்டி, டோரா செட் ரெண்டுமே பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.